மருவிய பரம ஞான சிவகதி பெருக நீரு வடிவுரு அருளி பாதம் அருள்வாயே. திருநீரு கொடுத்து உன் திருவடியை கொடு. எதற்காக? பரம ஞான சிவகதி அடையறதுக்காக. அப்ப அருணகிரி எதை பாடினார்? சிவகதியை பாடினார், சிவத்தை பாடினார். அவர் கேட்டு பெறுவது அனைத்தும் சிவகதிதான், சிவகதிதான். இந்த சிவகதியை அடைவதற்கு ஒரு எளிய வழி அவன் திருவடி. அப்படி இந்த சிவகதியை பெற்றுவிட்டால் என்ன நடக்குங்கிறது அருணகிரி சொல்றார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நீலச்சிகண்டில் ஏறுகிறான், எந்த நேரத்திலும் கோல குலத்தியுடன் வருவான். யாருக்கு? இதோட நிறுத்திடக்கூடாது, நம்ம எல்லாரும் இதோட நிறுத்திக்கிறோம். நீலச்சிகண்டில் ஏறுகிறான், எந்த நேரத்திலும் கோலக்குலத்துடன் வருவான். யாருக்கு? குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே. மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே, மறிப்பார் வெறும் கர்மிகளே. குருநாதன் சொன்ன சீலம் என்னங்க? சொன்ன வாய் தரங்க. குருநாதன்னா யாரு நமக்கெல்லாம்? முருகப்பெருமான். அவங்க அப்பாவுக்கே குருவா உட்கார்ந்த. அதுக்கு என்ன காரணம் அடுத்து சொல்றேன். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார். சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே. முருகப்பெருமான் சொன்ன அந்த பிரணவத்தின் உட்பொருள் பஞ்சாட்சரம்னு சொன்ன இந்த சிவ தத்துவத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சிவயோகிகள். அவங்க மட்டும்தான் காலத்தை வென்று இருப்பார்களாம், மற்றவர்கள் எல்லாம் கர்மிகளாம். இந்த கர்ம வினையால வந்து வந்து போய் போய் வந்து போய் வந்து போய் பிறந்து பிறந்து எத்தனை பிறவியப்பா, அத்தனை பிறவியும் பிறந்து பிறந்து இழைத்து விட்டேன்னு மணிவாசகர் பாண்ட மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர செங்கமத்துள் எல்லா பிறப்பையும் பிறந்து எடுத்தேன். தூக்கத்துல இருந்து எழுப்பலான்னு சொன்னேன். அப்போ இத்தனை பிறவியில பிறந்து 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 இழைச்சிட்டே இருக்கணுமா? முக்தி கிடைக்காதான். யார் முக்தியை அடைவார்கள்? யார் காலத்தை வென்றிருப்பார்கள்? முக்தி நான் இறக்குறதுன்னு நினைக்கிறீங்களா? அது அருணகிரி என்னைக்குமே சொல்ல மாட்டாருங்க. அருணகிரி என்னைக்குமே இறப்பு என்பதை முக்தியை சொன்னதில்லை, எந்த அருளாளரும் சொன்னதில்லை.